கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஊரில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தாராம். அந்த சயின்டிஸ்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டு அந்த மிஷினை அந்த ஊர் மக்கள் முன்னாடி காமிச்சு, இந்த மிஷின் எதுக்கு பயன்படும் நினைக்கிறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஊர் மக்கள், அது எதுக்கு பயன்படும்னு நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், இல்லைனா அதோட மேனுவலை கொடுங்க, நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்களாம். அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 வழி தான் இருக்குது. நம்மளை உருவாக்குன ஏசப்பா கிட்ட கேட்டு நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வழி என்னன்னா, ஏசப்பா நம்மளுக்காக கொடுத்த மேனுவல், அதாவது ஏசப்பா நம்மளுக்காக எழுதின பைபிளை படிச்சு நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபை தெரிஞ்சுக்கலாம். உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃபை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நமக்கு எதாவது தேவைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ப்ரேயர் பண்ணுவோம். அதுவும் எப்படி ப்ரேயர் பண்ணுவோம்? ஏசப்பா எனக்காக இதை மட்டும் செஞ்சிங்கன்னா உங்களுக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஒரு பொருத்தனையோட ப்ரேயர் பண்ணுவோம். அதே போல தான் ஒரு வாலிபன் ஒரு நாள் ஒரு பொருத்தனை பண்ணாங்க. அது என்னன்னா, இன்னையிலேருந்து ஏசப்பா எனக்காக கொடுக்குற ஒவ்வொரு வருமானத்துலையும் நான் கரெக்டாக தசம பாகம் செலுத்துவேன். அப்படியே நாட்கள் போச்சு. அவங்களோட தசம பாகம் 1 ரூபான்னு ஆரம்பிச்சது. அப்படியே 1 ரூபா சில நாட்களில் 10 ரூபாயா மாறிச்சு, சில மாதங்களில் 100 ரூபாயாச்சு. அண்ட் இப்போ அவங்களோட தசம பாகம் மட்டும் 500 ரூபாயாச்சு. இப்போ அந்த வாலிபன் பாஸ்டரை சந்திக்க போனாங்க. அவங்க சந்திக்க போய், பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஆரம்ப காலத்துல ஒரு பொருத்தனை பண்ணேன். அது என்ன பொருத்தனைனா, இன்னையில இருந்து எனக்கு கொடுக்குற எல்லா வருமானத்திலையும் தசம பாகம் செலுத்துறேன்னு. அப்போ என்னோட தசம பாகம் 1 ரூபான்னு இருந்தது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா கூடி 500 ரூபாய் ஆயிட்டு. அப்ப நான் எவ்வளவு உற்சாகமா கொடுத்தேனோ அதே போல உற்சாகமா என்னால இப்ப கொடுக்க முடியல பாஸ்டர், நான் பொருத்தனையை மாற்றி கொள்ளலாமான்னு கேட்டாங்க. உடனே அந்த பாஸ்டர் அந்த வாலிபன்ட்ட, நம்ம பொருத்தனையெல்லாம் மாற்ற முடியாது, ஆனா நம்ம ஒன்று செய்யலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏசப்பா கிட்ட, எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல 1 ரூபா 10 ரூபான்னு கொடுக்கும்போது உற்சாகமா கொடுத்தீங்களோ அதே போல இப்பயும் உற்சாகமா கொடுக்குற மாதிரி உங்களோட சம்பளத்தை சுருக்க சொல்லலாமான்னு வேடிக்கையா கேட்டாங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நிறைய பொருத்தனை பண்ணியிருப்போம்ல. ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அதுக்கு பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, நம்ம நிறைய நேரம் விட்டு விலகி போயிருப்போம்ல. இப்பயும் நம்ம பண்ண ஒவ்வொரு பொருத்தனையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமான்னு கொஞ்சம் சிந்திப்போமா? Psalm 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still waters. He restores my soul. He aids his parties for his name's sake. Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. And I rod and the staff, they comfort me. You prepare me a table before me in the presence of my enemies. Anoint my head with oil, my cup overflows. Surely goodness and mercy shall me all days of my life, and I shall live in the house of the Lord forever. Bye. Praise the Lord, Jesus power, super power, super 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 power, super 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 power, Satan power, zero power, Satan power, zero power, 0 0 0 0 0 power, 0 0 0 0 0 power. Thank you.
ஆவின் கனிகள் 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சய அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றுமில்லை. இயேசுவின் செல்லங்கள். திராட்சைக்கொடியே திராட்சைக்கொடியே திராட்சை செடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவின் நிலைத்திடுங்கள். திராட்சைக்கொடியே திராட்சைக்கொடியே திராட்சை செடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவின் நிலைத்திடுங்கள். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடும். வேத வசனம் கைக்கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடும். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடும். வேத வசனம் கைக்கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடும். அவரில் நிலைத்திருந்தால் பிதா நம்மில் மகிமைப்படுவார். அவரில் நிலைத்திருந்தால் பிதா நம்மில் மகிமைப்படுவார். மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை செடி நான் தானே. மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நான் தானே. திராட்சை கொடியே திராட்சை கொடியே திராட்சை செடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவில் நிலைத்திடுங்கள். திராட்சை கொடியே திராட்சை கொடியே திராட்சை செடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவில் நிலைத்திடுங்கள். தேங்க்யூ. உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். உன்னை உயர்த்தும்படி என் ஆண்டவர் காத்திருப்பார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணபடி காத்திருப்பார். உன் மீது இருக்கிற பெரிய ஒரு தேவ திட்டத்தோடு கூட அந்த தேவ திட்டத்தில் உன்னை பயன்படுத்தும்படி என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். எல்லாரையும் காட்டிலும் எனக்காக ஆண்டவர் காத்திருந்து என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே. சகோதரர்கள் ஆலோசனை சொல்லலை, தகப்பன் மறந்தாச்சு. எல்லாராலும் அற்பமா எண்ணப்பட்ட தாவீது, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தாவீதின் மேல் நினைவாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் ஆடு மேய்ச்சிருக்கான்னு சொன்னேன், அவன் வரும் வரை நான் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி சாமுவேல் காத்திருக்கிறார். அடிக்கடி அந்த பகுதி வாசிக்கும் போது நான் நினைப்பேன், சாமுவேல் மாத்திரம் அங்கு காத்திருக்கவில்லை, என் ஆண்டவரும் அதே இடத்திலே காத்து கொண்டிருக்கிறார். God is waiting for David, தாவீது. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரர், உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். உன்னை உயர்த்தும்படி என் ஆண்டவர் காத்திருப்பார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணபடி காத்திருப்பார். உன் மீது இருக்கிற பெரிய ஒரு தேவ திட்டத்தோடு கூட அந்த தேவ திட்டத்தில் உன்னை பயன்படுத்தும்படி என் ஆண்டவர் உனக்காக காத்திருப்பார். அல்லேலூயா. பாருங்கள், அதே போல தாவீது வருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. ஆமென். இன்றைக்கு எல்லா தாவீது போல நெருக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற சகோதரன் சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீதான், உன்னைத்தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இனி எப்பொழுது என் சமூகத்தில் வருவாய், எப்பொழுது நான் உன்னை அபிஷேகம் பண்ணட்டும் என்று சொல்லி உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது இருக்கிற நெருக்கத்தின் சூழ்நிலைகளே இவன் என்ன நினைச்சிருப்பான், ஐயோ எல்லாரையும் காட்டிலும் எனக்காக ஆண்டவர் காத்திருந்து என்னை ஆண்டவர் அபிஷேகம் செய்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, இதை அவன் நினைவு கூறி தனக்கு தானே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டிருப்பான். தைரியம், கான்ஃபிடன்ஸ், எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன இருக்கு, என்னை சுத்தி யார் என்னை பாதுகாக்கிறா, அதுல இல்ல, எனக்குள் இருக்கிற இன்னர் கேரக்டர் என்பதை இந்த ஏரோது ராஜா வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனக்கு இது இல்லை, அது இல்லை, அதனால நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் பயந்துட்டு இருக்கேன், இல்லவே இல்லை.
தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறார், என்னுடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான், இதுதான் நான் பயந்து வாழ போறேனா தைரியமா வாழ போகிறேனா என்பதை நிர்ணயிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நேரத்திலே கர்த்தர் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவரே, நம்முடைய தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, என்னுடைய துதிகள் ஜெபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்து மன்னாவினால் நம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்தவர், இந்த நாளிலும் பரலோக மன்னாவினால் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பைபிள் படிக்கும்போது பல வகையில் ஆண்டவர் வசனத்தை வைத்து நமக்கு உதவி செய்கிறார். கவலைப்படுற நேரத்தில் ஆறுதலை தருகிறார். என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரியாமல் இருக்க நேரத்தில் முடிவெடுக்க வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. தேவ சித்தம் என்ன அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பைபிள் வாசிக்கும்போது அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 19 எழுதப்பட்டிருக்கு. 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னெல்லாம் செய்கிறது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது அப்படிலாம் சொல்லிட்டு 11 எழுதியிருக்கு, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் என்ன செய்யப்படுறான்னு எழுதியிருக்கு, எச்சரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. பைபிள் நமக்கு வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய வாழ்க்கையின் பிரயாணம், இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடும் அதையெல்லாம் முன்னாடியே நமக்கு சொல்லுது. பைபிள் இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையை பொதுவாக எப்படி கற்றுக்கொள்கிறாங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்தித்து, ஒரு போராட்டத்தை சந்தித்து பாடத்தை கற்றுக்கொள்கிறாங்க. அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணிடாதப்பா, என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு பிரச்சனையை சந்தித்தேன், நீ இப்படி ஏமாந்துடாத, நீ இப்படி பாதிக்கப்பட்டுறாத அப்படின்னு. பாதிக்கப்பட்ட பின்பு தான் மனிதர்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த வேதம் நமக்கு என்ன செய்கிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையாக சந்தித்து ஐயோ இப்படி ஒரு பிரச்சனையில் அடுத்து விழுந்துடக்கூடாதுன்னு அப்படி இப்போ ஒரு அனுபவத்தின் வழியாக எல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன், இந்த வசனத்திலே அநேக காரியங்கள் நமக்கு எச்சரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 2வது அதிகாரத்தில் அங்கே நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்கிற சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2வது அதிகாரத்தில் இன்றைக்கி ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். 2:1 ஏரோது ராஜா அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து அந்த அதிகாரம் ஆரம்பமாகிறது. நம்ம வாசித்த எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரோது ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏரோது ராஜா இவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன, அதை உங்கள் முன்னாடி கொஞ்ச நேரம் நான் வாய்க்க விரும்புகிறேன். இந்த ஏரோது ராஜாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஏரோது ராஜா, ரைட், அப்போ ஒரு ராஜா, அதை நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு நாட்டின் அங்கே ஒரு அதிபதியாக இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா கெட்டவரா அப்படி பைபிள் வாசிக்கிட்டே வரணும். 3வது வசனத்தில் பார்த்தா ஏரோது ராஜா அதை கேட்டபோதுன்னு இருக்கு. எதை கேட்டபோது, 2வது வசனத்தில் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி சாஸ்திரிகள் கேட்டு வர்றாங்க. அதை கேட்ட உடனேயும் ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் என்னன்னு போட்டிருக்கு, என்ன செஞ்சிருக்கணும், இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரா எங்க அப்படின்னு என்ன செஞ்சிருந்துருக்கணும், சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம், கலங்குகிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். இங்கே பாருங்களேன், பைபிள் வாசிக்கும் போது மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, ஒவ்வொருத்தங்களும் எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு எல்லாரையும் தெரியாது. நம்ம ஹார்ட் எப்படி நமக்கு தெரியும், சில விஷயத்துக்கு பயப்படுவோம், சில விஷயத்துக்கு சந்தோஷப்படுவோம், என்னை பற்றி எனக்கு தெரியுது. ஆனால் பைபிள் வாசிக்கும் போது மற்றவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அதெல்லாம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். இங்கே யாரை பார்க்குறோம், ஒரு ராஜாவை பார்க்குறோம். இந்த ராஜா எதை பார்த்து பயப்படுறாரு, பெரிய படம் வருதா பக்கத்தில் இருந்து, எகிப்து ராஜாலாம் சேர்ந்து வர்றாங்களா, எதுக்கு பயப்படுறாரு, ஒரு குட்டி பிள்ளை பிறந்துருச்சு, புரியுதா? ஏரோது ராஜா எதற்காக பயப்படுகிறார், ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு உடனே அவருக்கு வயித்தால போயிடுச்சு. இங்கே ஏரோது ராஜா எங்கே வாழ்ந்துட்டு இருப்பார், தெருவில் ஒரு நடுவில் ஒரு வீட்லையா, அரண்மனை சுற்றி என்ன இருக்கும், கோட்டைச்சவுர் இருக்கும், காவலாளிகள் இருப்பாங்க, யாரும் அவரை கிட்ட நெருங்கிட முடியாது. இங்கே ஒரு மனிதனை இப்போ பார்க்குறோம், ஒரு சின்ன பிள்ளை பிறந்துருச்சுங்கிறத கேட்டு பயப்படுகிற மனுஷனை பார்க்குறோம். லாஜிக்கே இல்லை. பைபிளெல்லாம் நம்புறாரு அவர். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நல்லவரா கெட்டவரான்னு குழப்பமாக இருக்கும். எங்கே பிறப்பாருன்னு கேட்டோன்னே பைபிள்லேருந்து சொல்கிறாங்க பெத்லகேமில் பிறப்பாருன்னு, அதை அப்படியே நம்புறாரு. பைபிளெல்லாம் நம்புறாரு அவர். கடவுள்லாம் இல்லைன்னுலாம் சொல்லக்கூடிய நபர்லாம் கிடையாது இவர், ரைட்டா? இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா, அரசியல் தலைவன் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
இதை நம்ம ஒருவேளை நம்ம கேலி கிண்டலாக மட்டும் பார்க்கல. ஏரோது ராஜா காலத்தில் நம்ம இருந்திருந்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச பகுதியில் அங்கே எழுதியிருக்கு. பிரதானமாய் நம்ம செய்ய வேண்டியது என்ன? 2வது வசனத்தில் எழுதியிருக்கு, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லை? அப்போ நம்ம அரசியல் தலைவர்கள், அரசியல் எல்லா மட்ட தலைவர்கள், அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். பார்க்குறதுக்கு வெளியே பெரிய அப்படி இப்படின்லாம் இருக்கலாம், உள்ளுக்குள்ள மனிதனுடைய நேச்சரை பார்க்குறோம். பயந்து தத்தளிக்கிற ஒரு இருதயத்தை பார்க்குறோம். இதற்கு ஒரு அடிப்படை இருக்குது பைபிளில். யார் தைரியமாக இருக்க முடியும், யார் பயப்படுவா அப்படின்னு ஒன்று வரும்போது நம்ம பொதுவாக நினைக்கலாம், பணபலம் இருந்தால் தைரியமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி ஆட்கள் நிறையா இருந்தால் தைரியமாக இருக்கலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் சொந்தம் பந்தங்கள் நெருங்கிய நண்பர்களே இல்லை, அதை நினச்சி பயந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் அவங்க நினைப்பு என்ன, நெருங்கிய சொந்தங்கள் நண்பர்கள் இருந்தால் நம்மளை பார்த்துக்கிடுவாங்கன்னு. அப்படி இருந்தாலும் பார்த்துக்கிட மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதில்ல? என்னை ரொம்ப க்ளோஸாக என்னை விசாரிக்கிறதுக்கு நண்பர்கள் சொந்தங்கள் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன தெரியல, உனக்கு நண்பர்கள் இருந்தாலும் சொந்தங்கள் நெருங்கியவங்க இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்தால் ஓடி போயிடுவாங்க. இந்த உண்மை இதெல்லாம் பைபிள் படிக்கும்போது தான் நமக்கு தெரியுது. ஒரு மனிதனுடைய தைரியம் எங்கே இருக்கிறது, ஒரு மனுஷன் எங்கே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தின் முதல் வசனம் சொல்லுது, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். யாருமே விரட்டாமல் ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான். எப்படி இருக்குல்ல, பைத்தியக்காரனே அப்படிங்கிற மாதிரி. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். யார் சிங்கத்தை போல இருப்பா? சிங்க பரம்பரை ஜாதி, எங்கள் ஜாதி சிங்கம், இப்படிலாம் அவங்கவுங்க ஒன்று சொல்லிக்கிடுவாங்க. இது வந்து எல்லா காலத்திலும் இருந்திருக்கு, நம்ம காலம் மட்டும் இல்லை. ரோம பேரரசு காலங்களில் பார்த்தா அப்படி சிங்கங்கள் கிட்ட வச்சு சிலையெல்லாம் வச்சு இப்படி தான் இருக்குது எல்லா காலங்கள்லையும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். வாழ்க்கையின் தைரியம் எங்கே வருகிறது? ஒரு மனிதனுடைய போல்ட்னஸ், எதை பார்த்தும் பயப்படாமல் இருக்கிற தன்மை எங்கே வருகிறது? த இன்னர் கேரக்டர், நீதிமான். இன்னொரு வார்த்தையில் அந்த நீதிமான் யார்? ஒருத்தரும் நீதிமான் இல்லைன்னு பைபிள் சொல்லுதே. உலகத்தில் எல்லாருமே பயந்தாங்கோலிகள் தான். ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக மாறி இருக்கிற நாம், பரிசுத்தத்தை தேடுகிற நாம், வாழ்க்கையில் குறைகள் இருந்தால் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சரிப்படுத்தி இருக்கிற நாம், நம்மை போல சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிற இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. வாழ்க்கையின் தைரியம், கான்ஃபிடன்ஸ், எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்ன இருக்குது, என்னை சுற்றி யார் என்னை பாதுகாக்கிறா, அதில் இல்லை. எனக்குள் இருக்கிற இன்னர் கேரக்டர் என்பதை இந்த ஏரோது ராஜா வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். எனக்கு இது இல்லை, அது இல்லை, அதனால் நான் பிரச்சனையில் இருக்கிறேன், நான் பயந்துகிட்டு இருக்கிறேன். இல்லவே இல்லை. தேவன் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். என்னுடைய உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான், இதுதான் நான் பயந்து வாழப் போகிறேனா தைரியமாக வாழப்போகிறேனா என்பதை நிர்ணயிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஒரு ஏரோது ராஜாவுடைய இருதயம் நமக்கு இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு நான் சொன்னேன். இப்படி உலகத்தில் இன்னைக்கு பார்க்குறோம், இந்த ஏரோது ராஜாவுடைய லைஃப் நம்ம பைபிளில் எழுதப்பட்ட சில சம்பவங்கள் பார்க்குறோம். அவ்வளோ அயோக்கியத்தனம், கொடுமைகள், நினச்சதெல்லாம் செய்கிறது, சின்ன பிள்ளையை கொல்றது, அந்த இந்த இடத்துல இருக்கிற 2 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொல்லு அப்படின்லாம் அடுத்து சொல்ல போகிறார். நம்ம பைபிளில் வாசிச்சிருக்கிறோம். இவங்களுடைய நிலையெல்லாம் ரொம்ப பரிதாபமானது. வாழும்போதும் பயந்துகிட்டே வாழ்கிறாங்க. அவங்க முடிவு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் ஏசாயா 14வது அதிகாரத்தில் இருக்குது. பாபிலோனிய ராஜா உலகத்தையெல்லாம் கலக்கி கொண்டு தேசங்களை இரும்பு கரத்தினால் ஆட்சி செய்த பாபிலோனிய ராஜாவை குறித்து அவனுடைய முடிவு என்ன, அதெல்லாம் அந்த ஏசாயா 14வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதில் கவனிச்சோன்னா 4ல் எழுதியிருக்கு, நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது அப்படின்னு சொல்லிட்டு 5வது வசனத்தில் கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தை முறித்து போட்டார் அப்படிலாம் எழுதியிருக்கு. அடுத்து கவனிச்சிங்கன்னா அவனுடைய மரணம் எப்படி இருக்கும், அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 9வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, உலகத்தை அதிர வைத்து கலங்கடித்து கொண்டிருந்த ஒரு மனிதன், அந்த ராஜா பேரை கேட்டாலே நடுங்க, ராஜ்யங்கள் நடுங்குது, உண்மைதான். பயங்கர லக்ஸுரியாக வாழ்ந்ததெல்லாம் உண்மைதான். மரணத்திலே அந்த ராஜாவுடைய நிலை அங்கே தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். புழுக்கள் தான்ப்பா அவன் படுக்க, இவ்வளோ நாள் நீ எப்படிப்பட்ட பெட்டில் படுத்திருந்தே தெரியாது, இங்கே வந்து உனக்கு புழுக்கள் தான் உனக்கு படுக்கை. அங்கே அவர் பாதாளத்துக்கு இறங்கும் போது பூமியில் ஏற்கனவே செத்த ஏரோது ராஜாவை போல் நிறைய பேர் அங்கேருந்து வரவேற்க எந்திரிக்கிறாங்க. நீ எங்களை போல் ஆயிட்டியாப்பா, எங்களை போல பலட்சியானியா, வீக் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி அங்கே பரிதாபமாய் தங்களைப் போலவே பாடுபடக்கூடிய வரக்கூடிய ஒருத்தனை பார்த்து நரகத்திலே வரவேற்கிற ஒரு காட்சி இது. ஏரோது ராஜா எப்படிப்பட்ட நபராக இருக்கிறார் அப்படிங்கிறது, ஒரு தலைவனுடைய ஒரு இருதயம் எப்படி இருக்கிறது. இதனால தான் இவங்களுக்காக ஜெபிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இவருடைய வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது.
நம்ம நினச்சிடலாம் அரசியல்வாதி 1000 கோடி அவர் சம்பாதிச்சு வச்சுட்டார், சுவிஸ் பேங்க்கில் போட்டாருன்னு சொல்லி. அவர் எவ்வளோ சாப்பிட முடியும்? 3 வேளை தானே சாப்பிட முடியும். சுகர் வந்துட்டா அதுலேயும் குறைஞ்சிரும் நிறையா. அவ்வளோதான். அவங்க நினைக்கிறாங்க ஏதோ நம்ம நிறைய சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்க்கும்போது அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்படணும். நம்ம கையில் ஒரு வெப்பன் இருக்குது. ஜெபம்ங்கிற பரிந்து பேசல் என்கிற ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்படும்படி, அவர்கள் மூலம் நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, சமாதானமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறாருங்கிறத மறந்து விடக்கூடாது. இந்த செய்தி ஆரம்பத்தில் சொன்னேன், வசனத்தினால் நம்ம எச்சரிக்கப்படுறோம்னு சொன்னேன். இங்கே ஏரோது ராஜா என்கிற ஒரு நபரை நமக்கு முன்பாக ஆண்டவர் வைத்து, நாம் வாழுகிற உலகம் எப்படிப்பட்டது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த ஒரு ராஜாவின் மூலமாக நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை இதில் நமக்கு எச்சரிக்கைப்படி எழுதி வைத்திருக்கிறார். அதில் கவனிச்சிங்கன்னு சொன்னால் 3வது வசனத்தில் பார்த்தோம், கலங்கினான்னு எழுதியிருக்கு. பயப்படுறார். ஐயோ ராஜாவை ஆக போகுது அந்த சின்ன பிள்ளை அப்படின்னு அந்த குழந்தையை நினச்சி பயப்படுகிற ஒரு ராஜாவை பார்க்குறோம். சாஸ்திரிகளுக்கு பதில் கிடச்சிருது. பைபிள்லேருந்து சொல்லிடுறாங்க பெத்லகேமில் தான் பிறப்பாருன்னு சொல்லி பைபிள்லேருந்து அதை கேள்விப்பட்டுடுறாங்க. நல்லது. அப்போ அவங்க பெத்லகேமுக்கு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறதுக்கு முந்தி 7:8 பாருங்கள், மத்தேயு 2:7-8. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து அதை பணிந்து கொள்ளும்படி, இங்கிலீஷில் டு வர்ஷிப், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பணிந்து கொள்ளுதெல்லாம் குனிஞ்சு மரியாதை செலுத்துறதில்ல, ஆராதிக்க, பணிந்து கொள்ள, வர்ஷிப் பண்ண, நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவிங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இப்போ கேள்வி, ஏரோது ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சா ஜீசஸை பார்த்து வர்ஷிப் பண்ணணும்னு? சாஸ்திரிகள் போய் வணங்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே தொட்டில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன செய்ய போகிறாங்க? சாஸ்திரிகள் விழுந்து வர்ஷிப் பண்ண போகிறாங்க. கேள்வி, இங்கே ஏரோது ராஜா, ஓ அதுக்கு தான் நீங்கள் போகிறீங்களா? அப்போ எங்கன்னு பார்த்து எந்த வீடு எந்த தெருன்னு பெத்லகேமில் பார்த்து சொல்லுங்கள், நானும் என்ன செய்யணும், போய் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா? பொய். பைபிள் வாசிச்சா நமக்கு தெரியும். ஏன்? கொல்றதுக்கு வழி தேடி தான் அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரகசியமாக சொல்கிறான். ஓகே, அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அல்லேலூயா சோத்திரம், ராஜாவே ரட்சிக்கப்பட்டார் என் ஜெபத்தை கேட்டு. இங்கே ஆண்டவர், மறுபடியும் சொல்லுகிறேன், வசனத்தால் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? எச்சரிக்கப்படுகிறோம். ஒரு மனுஷனை பார்க்குறோம், அவர் ஒன்று நம்மகிட்ட பேசுகிறார், கவனிக்கணும். அது உண்மையாக இருக்கலாம், இன்னொன்று என்னவாக இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. மனிதர்கள் நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் தெரியுமா? முகமுடியை அணிந்திருக்கிற மனிதர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏங்க அவர்கிட்ட ஏமாந்துட்டீங்க? இல்லை, அவர் பார்க்க ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். ஏன் ஏமாந்தாங்களா? அவர் பார்க்க எப்படி இருந்தாரா? ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். நமக்கு இந்த வசனம் சொல்லிக் கொடுக்கறது என்ன? மனுஷன் இருதயத்தில் இருக்கிறதும் முகமும் ஒன்று நம்ம ஒரு நாள் நினச்சிடக்கூடாது. யாரோ உங்களை பார்த்து சிரித்து பேசுகிறாங்க, உங்களை ரொம்ப அன்பாக இருக்காங்க, நீங்கள் நினச்சிடக்கூடாது உடனே. சமீபத்தில் சும்மா அந்த ஷேக்ஸ்பியர் நாடகங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் இந்த மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்டது, அந்த உலகத்தை குறித்து ஷேக்ஸ்பியருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஹேம்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தில் அப்பா இருக்கிறாரு, மகா இருக்கிறா, ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், அங்கிட்டிருந்து பேலஸுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறான். அப்பா மகட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவன் வர்றான், ஹேம்லெட் வர்றான், நான் சொல்கிற மாதிரி நீ ஒன்று செய், நீ தனியாக இருக்கன்னு அவன் சந்தேகப்பட்டுறக்கூடாது. நீ என்ன செய், இந்த ஜெப புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கோ. எதை எடுத்து கையில் வச்சுக்கோ? ஜெப புஸ்தகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோ, அவனை நீ ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தந்திரமாய் ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒரு ட்ரிக்கை சொல்லி கொடுக்குறார். சொல்லி கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, அதில் உள்ள வார்த்தை, இட் இஸ் டூ மச் ப்ரூவ் தட் வித் டிவோஷன்ஸ், வைசேஜ் அண்ட் பயஸ் ஆக்ஷன் வி டூ சுகர் ஓவர் த டெவில் ஹிம்செல்ஃப். கொஞ்சம் இங்கிலீஷ், கொஞ்சம் கஷ்டமான இங்கிலீஷ் விட்டுருங்க. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பக்தியின் வேஷத்தை அணிந்து கொண்டால் பிசாசுக்கு மேலேயே சுகர் போட்டு, அதாவது பிசாசே நல்லவனாக காட்டிடலாம். பிசாசு கையில் ஜெப புஸ்தகம் பைபிள் இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? பிசாசு ரட்சிக்கப்பட்டால் நம்ம நம்பிடுவோம். இது ஒரு ஏமாத்துறதுக்கு ஈஸியான வழி அப்படிங்கிறத மனிதர்கள் கண்டுபிடித்து இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். ஏரோது ராஜா கண்டுபிடிச்சிட்டார் எப்படி இந்த சாஸ்திரிகளை ஏமாற்றலாம். இவங்களை ஈஸியாக ஏமாத்திட முடியாது. பணிந்து கொள்ளும்படி பக்தியின் வேஷத்தை போட்டால் இவங்களை என்ன செஞ்சிடலாம்? ஏமாற்றி விடலாம். இன்னொரு அந்த ஷேக்ஸ்பியர், இன்னொரு ஒரு ஜூலியஸ் சீசர், ஒரு உண்மையான வரலாற்று சம்பவத்தை வைத்து எழுதின ஒரு நாடகம். ரோம பேரரசாக இருந்த ஜூலியஸ் சீசரை கூட இருந்த நெருங்கிய நண்பர்கள் கொன்றுடுறாங்க. நெருங்கிய நண்பர்களை தப்பாக அப்படியே தூண்டி விட்டு சிலர் கொன்றுடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. இது ஹிஸ்ட்ரி. அதை எழுதும்போது ஒரு நாள் அந்த கொலைகாரங்கள்லாம் ராத்திரி அந்த ப்ரூட்டஸ் அப்படிங்கிற வீட்டில் போய் சந்திக்க பிளான் போட போகிறாங்க, எப்படி கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ வேலைக்காரனை வாசலுக்கு அனுப்புகிறார் ப்ரூட்டஸ்.
அங்கே வாசலில் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. வேலைக்காரன் வந்து சொல்கிறான், யார் இருக்கான்னு கேட்குறான். இல்லை யாரும் தெரியல, முகத்தையெல்லாம் மூடிட்டு ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்போ இவர் தெரிஞ்சிச்சு, சரி இந்த நம்ம டீம் தான் வந்திருக்கு, வர சொல்லிடுன்னு சொல்லிடுறாரு. அந்த வேலைக்காரன் போன உடனே அவர் சொல்கிற ஒரு கான்வர்சேஷன் எழுதிட்டு இருக்கு. இருட்டு, லைட்டே இல்லாத காலம், இருட்டு சுற்றி இருக்கிற இந்த காலத்திலேயே நீ தப்பு செய்யறதுன்னு நினச்சி உன் முகத்தை மூடிக்கிட்டு இருக்கியே, பகலின் வெளிச்சத்தில் உன் முகத்தை எங்கே மறைப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் பேசிக்கிறார் தன் நண்பர்களை நினைத்து. இருட்டில் என்ன செய்கிறாங்க, முகத்தை மூடிக்கிட்டு வர்றீங்களே, பகலின் வெளிச்சத்தில் உங்களுடைய இந்த நயவஞ்சகம், கொலைபாதகங்கள், இந்த திட்டத்தை எங்கே மறைப்பீங்க? அப்படி ஏதாவது கொகை இருக்கா உன்னுடைய பூதகரமான முகத்தை மறைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு அவரே பதில் சொல்லுவார், அப்படி ஒரு இடமே கிடையாது, நீ எங்கே மறைஞ்சிக்கணும், ஹைட் யுவர் செல்ஃப் இன் ஸ்மைல்ஸ் அப்படின்னு எழுதுகிறார். புன்னகைக்கு பின்பு உன்னுடைய தந்திரங்கள், உன்னுடைய கொலைகார சிந்தனைகளை எல்லாம் மறைத்துக்கொள் அப்படின்னு எழுதுறார். எப்படி மறைக்கணுமா? நான் வந்து கொலைகாரன், இப்போ வந்து கொலை செய்ய வர்றேன், உங்களை கத்தி வச்சுட்டே வந்தால் நீ விட்டுருவீங்களா? சிரிச்சுட்டே வரணும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். இல்லை, கிட்ட வந்தோடனே டக்குன்னு குத்தணும். பாருங்களேன், ஷேக்ஸ்பியர் மனிதனுடைய இருதயங்களை புரிந்து சொல்லுகிறார். நம்மளை சுற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா, நல்லவங்கள போல இருக்கிறாங்களா, நல்லவங்களாகவும் இருக்கலாம், ஏரோது ராஜாக்களும் இருக்கலாம் என்கிற ஒரு எச்சரிக்கை வேதத்தை நாம் ஜெபித்து வாசிக்கும் போது ஒரு தேவ மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான். மறுபடியும் சொல்கிறேன், உலகம் மனிதர்களைப் போல பிரச்சனைகளையும் ஏமாற்றுகளையும் சந்தித்து சந்தித்து அனுபவத்தில் வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அனுபவித்து எழுதின வேத வசனங்களை படித்து விட்டால் எல்லா பிரச்சனைகளும் கூட நம்ம போக வேண்டியதில்லை. நீங்களும் நானும் சாலமோனை போல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சு தங்க டம்ளரில் தண்ணி குடிச்சு இதெல்லாம் வேஸ்ட்டு தான்ப்பா நம்ம கடைசியில் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. அதை சாலமோனுடைய கன்க்ளூஷன் இப்போயே கண்டுபிடிச்சிட்டோம். மறுபடியும் சாலமோன் வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து வாழ்க்கை விரக்தி என்பதை என்ன செய்ய வேண்டியதில்லை, மறுபடியும் செக் பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் அனுபவத்தில் எழுதி வச்சாச்சுல்ல, அதை போய் நான் இன்னும் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியதில்லை, செக் பண்ண வேண்டியதில்லை. ஏரோது ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்மை சுற்றி இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்கு கீழ் இருக்கிறது, பிசாசின் கடியிலே விற்கப்பட்ட மனிதர்களுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இதில் கவனமாய் வாழ நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒரு மனிதன் ஒன்று வாயால் பேசுகிறான், ரைட், அதை நம்ம கவனிக்கிறோம். யோசித்து பார்க்கணும், வசனங்கள் நமக்கு ஞாபகம் வரணும். இவர் உண்மையாக தான் இப்படி சொல்கிறாரா, ஒருவேளை இது ஒரு ஏமாற்றம் இருக்குமா? எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம். எல்லாரையும் பார்த்து நம்ம சந்தேகப்பட போகிறதில்ல, எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வில்லனை போலலாம் பார்க்க போகிறதில்ல. அன்பு சகலத்தை நம்புன்னு வேறு இன்னொரு வசனம் இருக்குது. எல்லாரையும் நம்புவோம், எல்லாரையும் நேசிப்போம். ஆனாலும் ஒரு கவனமாக இருக்க இந்த உலகத்திலே வாழ இந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 2வது அதிகாரத்தில் 12-13 எழுதியிருக்கு. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. சொப்பனம் வராட்டி போச்சு. அப்போ இந்த 12வது வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துறது என்ன? தேவ கிருபை வேணும். தேவ கிருபை இல்லாட்டி போச்சு, இந்த உலகத்தில் வாழவே முடியாது. இவங்க ஒருவேளை இந்த சொப்பனம் வராட்டி நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, ராஜாவே பணிந்து கொள்கிறேன்னு வந்துட்டார், நம்ம அவ்வளோ தேடி வந்திருக்கிறோம், இவர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தேடி போயிட்டார்னா அப்படியே நாடே ஜீசஸ்க்கு பின்னாடி போயிடும். அப்படி ஏதாவது அவங்களாம் நிறைய கற்பனை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப பக்திமான்கள் எங்கேயோ இருந்து வர்றாங்க, இவங்களை பற்றி ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது, எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. ஒரு நட்சத்திரத்தை பார்த்து வந்தேங்கிறாங்க, அவர் ராஜாவாய் பிறந்தவருங்கிறாங்க. இங்கே இருக்கிற யூதர்கள் பைபிளை கையில் வச்சிருக்கிறதை காட்டிலும் மிக தெளிவான ஒரு வெளிப்பாடோடு வருகிறார்கள், பக்தி பரவசத்தோடு இருக்கிறாங்க. ஏமாந்துருவாங்க. பக்தியின் வேஷத்தை போட்ட ஒரு மனிதனை பார்த்தா கட்டாயம் ஏமாந்துருப்பாங்க. ஆனால் தேவ கிருபையை பார்க்கிறோம். சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு 13 எழுதியிருக்கு. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். யோசேப்பு என்ன நினச்சிடக்கூடாது, அதெல்லாம் ஜீசஸ் அவர் தேவகுமாரன்ல, அதெல்லாம் பிதாவாகிய தேவன் பார்த்துக்கிடுவார், அப்படிலாம் இருக்க முடியாது. என்ன செய்ய முடியாது, அவர் பார்த்து கொள்வார், அப்படியெல்லாம் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை 2 வகையை அப்ரோச் பண்ணலாம். கர்த்தர் பார்த்துக்கிடுவார், நான் பாட்டுக்கு இருக்கலாம். அதுக்கும் சில இடங்கள் இருக்குது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அதுவும் பைபிளில் இருக்குது. அதே நேரத்தில் நீதிமொழிகள் ஒரே வசனம் 2 இடத்துல இருக்குது, அப்படியே டிட்டோவாக இருக்குது. 22:3, 27:12 2 வசனம் எக்ஸாக்டாக ஒன்றா இருக்கும், 2 இடத்துல சொல்லியிருக்கு. அப்போ அவ்வளோ முக்கியமானது, அப்படி பார்க்கணும். 22:3 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நான் கூறில்லாமல் ஒன்று செஞ்சுட்டு ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இங்கே அழைக்கப்படுகிற வார்த்தை என்ன, விவேகி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பிறக்கும்போதே இந்த விவேகத்தோடலாம் நம்ம பிறக்கலை, கொஞ்சம் பிறக்கும்போதே நம்ம எல்லாம் கூமுட்டை தான், பேதைகள் தான் நம்ம.
ஆனால் இந்த வசனத்தினுடைய ஒரு பெரிய பிளஸ்ஸிங் என்ன, பேதையை என்ன செய்கிறது, ஞானியாக்குறது இல்லை, சங்கீதம் 19 பார்க்குறோம். அப்போ இந்த விவேகியாய் மாறுவதற்கு வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. ஏரோது ராஜாவை பற்றி படிக்கிறோம், உலகத்தின் மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். விவேகம் என்கிற கிருபைகள் நமக்குள் வருகிறது. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார். அப்போ நான் சொல்கிறது, சில விஷயத்தில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா வராதாங்கிறத கவனித்து என்னை நான் காத்துக்கொள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்கிற புரியுதுல, எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிற ஒரு இடம் இருக்குது, நான் சும்மா இருக்கிற ஒரு இடமும் இருக்குது. சில இடங்களில் நான் என்னை மறைத்து கொள்ள வேண்டும். யோசேப்பு என்ன செஞ்சாருன்னு சொல்லி அந்த மத்தேயு நம்ம 2 பார்த்தோன்னு சொன்னால் 13 அங்கே சொப்பனத்தில் தேவதூதன் வந்து எச்சரிக்கிறார், நீ எழுந்து பிள்ளையையும் அது தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. 14 பார்க்குறோம், அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய்விட்டார். யோசேப்பா நினச்சிக்கிடக்கூடாது, இவர் பிறக்கும்போது ஆயிரக்கணக்கான தூதர்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்களே, அப்படியே அதெல்லாம் எங்களை பாதுகாத்துக்கிடுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல தூதன் சொல்கிறார், நீ கிளம்பி போயிடணும், இருந்தால் கொன்றுவா ஏரோது. அந்த இடத்துல காட்ஸ் கைடன்ஸ் அப்படி இருக்கிறதே, அதனுடைய சூழ்நிலைகளை சரியாய் புரிந்து ஒரு விவேகியாய் யோசேப்பு தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறான். விசுவாசம் அறிக்கலாம் செய்யலை, என்னை யாரும் தொட முடியாது, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படிலாம் அந்த 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 வேலைக்கெல்லாம் இங்கே கிடையாது. விசுவாசம் இல்லைங்கிறதெல்லாம் பேச்சு கிடையாது. கர்த்தர் ஒன்றை சொல்லிவிட்டார், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். விவேகியாய் இருக்க வசனம் நம்மை அழைக்கிறது. உம்முடைய வசனத்தினால் அடியேன் என்ன செய்யப்படுகிறேன், எச்சரிக்கப்படுகிறேன். ஏரோதை போல இருக்கிற மனிதர்கள் உள்ள உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனமாய் வாழ வசனம் நமக்கு அழைக்கிறது. முதல்ல நம்ம பார்த்தோம், ஒரு மனிதன் ராஜாவாக இருந்தும் பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம். அப்போ தைரியங்கிறது எங்கேருந்து வருது, நீதிமானாக இருப்பதனால் உள்ளான ஒரு பரிசுத்தம். நம்ம வாழ்க்கையில் பிசாசு இந்த உலகத்தின் அதிபதி என்கிட்ட வர்றான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் எப்பயுமே நம்ம இருக்கணும். ஒரு சின்ன தப்பு எனக்குள்ளே வந்துருச்சா, அதை அறிக்கை செய்து உடனடியாக இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுருணும். குற்ற உணர்வுகள், ஐயோ யாரும் என்னை பார்த்துருவாங்களோ, பிடிச்சிருவாங்களோ, யாருக்கும் தெரிஞ்சிருமோ, இப்படி நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன அப்பப்போ அக்கௌண்ட்டை முடிச்சிடணும். இன்றைக்கி இப்போ ஒரு 11 மணிக்கு ஒரு தப்பா 11:05 அந்த கணக்கு முடிச்சிடணும். ஆண்டவர்கிட்ட போய் அதை சரி செய்து விட்டால் அந்த தைரியம், நீதிமான் என்ற அந்த ஒரு காட்லிக் கேரக்டர் கொடுக்கக்கூடிய அந்த போல்ட்னஸ், தைரியம் நமக்குள் வந்துவிடும். இல்லாவிட்டால் யாருமே துரத்தாமல் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். அங்கேருந்து என்னை யாரோ முறைக்கிற மாதிரி இருக்கும், வாட்ச்மேன் என்னை பார்த்து முறைக்கிறாப்புல இருக்கும், பதற்றமாகவே இருக்கும். ஆனால் நீதிமானாக இருந்தால் ஒருவர் நம்ம என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பைபிள் ஒரு படிக்க வேண்டிய ஒரு முறை அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி ஏரோது ராஜாவை பார்க்குறோம், அவர் கெட்டவர், நம்மலாம் யார் அப்படியும் படிக்கணும். அவர் கெட்டவர், நம்ம நல்லவர் அப்படியும் படிக்கணும். கடைசி என்ன தெரியுமா செய்யணும், நான் ஏரோது ராஜாவாக மாறிடக்கூடாது. நல்ல விஷயத்தை கேட்டால் கலங்குறேனா, யாரையாவது போட்டு தள்ள பக்தியின் வேஷத்தை நான் போடுறேனா, போட்டுடலாம். இப்போ போடாட்டி அடுத்த வருஷம் என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை. பொல்லாங்கரை குறித்து வாசிக்கும் போது ஒருவேளை இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லது, இப்படி ஒரு பொல்லாதவனாய் நான் மாறக்கூடிய ஆபத்து இந்த உலகத்தில் எனக்கு எப்பயுமே இருக்குது. அதை எப்பயுமே கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நான் விபச்சாரத்தில் விழலை, ஆனாலும் தாவீதே இப்படி விழுந்திருந்தால் நானும் விடக்கூடுமோ, அந்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு, ஒரு கவனம். பொல்லாங்கு என் வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது, பாவம் என் வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. இந்த ஏரோது ராஜாவை போல நான் எங்கேயாவது போய் என்ன செஞ்சிடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு விலகி பயந்து வாழ்ந்து எல்லாத்தையும் பார்த்து பயந்து இந்த ஏரோது ராஜாவை போல ஏதாவது இடத்துல நான் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கையும் இந்த வசனம் நமக்கு தருகிறது. இது ரொம்ப ஒரு பேசிக் மெத்தட். நான் இது பைபிளில் வச்சு நான் அடிக்கடி என்ன இப்போ வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறேன். நான் யோசிச்சு பார்த்தா இவ்வளோ நாள் நான் நல்லவங்க மாதிரியே நான் என்ன நினச்சிட்டே படித்த மாதிரியே தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் வந்து நல்லவன், மீதி பூரா வில்லன். நான் எம்ஜிஆர், மீதி உலகத்தில் எல்லாரும் யார், நம்பியார் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிரம்மையிலே வாழ்ந்துட்டேன்னு யோசிக்கிறேன். இப்போ தான் யோசிக்கிறேன், நம்ம நம்பியாரை எங்கெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ரைட், உம்முடைய வசனங்களினால் உம்முடைய அடியேன் என்ன செய்யப்படுகிறேன், எச்சரிக்கப்படுகிறேன். ஆண்டவர் நம்மை குறித்தும் நம்மை சுற்றி இருக்கிற உலகத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க ஆண்டவர் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். அருமையாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை அனுப்புகிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் கடைசி வசனத்தில் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு 16, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. யாரை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு,
உன்னை குறித்து எச்சரிக்கையா இருப்பா. என்ன குறித்து? நான் என்ன அடி குத்தவா போகிறேன்? என்னைய என் மண்டையில் கல்லை வச்சு அடிக்க போகிறேன்? என்ன குறித்து? அதுதான் ரொம்ப முக்கியங்கிறார். உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. உபதேசம் என்ன பைபிளில் படிக்கிற அதை குறித்து எச்சரிக்கையாரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வானாய் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அப்போ என்னை குறித்த ஒரு எச்சரிக்கை நான் பார்க்குறேன். ஐயோ என்னை யார் ஏரோது ராஜா போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு என்னை சுற்றி நான் பார்க்குறது நல்லது. நான் ஏரோது ராஜாவை என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிவிடக்கூடாது. மாற முடியும் என்பதுதான் வசனம் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை. அதே நேரத்தில் அது நம்மளை பதற வைக்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியது. ஐயோ தப்பு பண்ணிடுவேணும், விழுந்துருவேணும் அப்படிலாம் பயம் இல்லை. ஓகே, தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கலாம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது அடியேனை எச்சரிக்கிற உம்முடைய நல்ல வசனங்கள், குறைவற்ற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பேதைகளை ஞானியாக்குகிற உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே சாஸ்திரிகளை ரட்சித்து பாதுகாத்த தேவன், ஆண்டவரே எங்களோடு கர்த்தர் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே நீங்கள் தான். ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் கோட்டை, நீங்கள் தான் எங்கள் அடைக்கலம், நீங்கள் தான் எங்கள் துருகம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தவர், இனி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் தியானித்த சத்தியங்கள் எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே எழுதப்படட்டும். ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரே நாங்கள் கவனமாய் வாழவும், எங்களை குறித்தும் இந்த சுற்றி இருக்கிற உலகத்தை குறித்தும் கவனத்தோடு வாழுகிற ஒரு விவேகியாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போமா? கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்களா ரெடியா இருக்கீங்களா? சூப்பரான ஒரு பாட்டு கத்துக்குவோம். சரியா? ரெடியா? நாங்க பாட்டு சொல்லி கொடுக்கவா? ரெடி? ஓகே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே, கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே. என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே. லலலல்லல்லல்லல்லா லலலல்லல்லல்லா லலலல்லல்லல்லல்லா லலலல்லல்லல்லா 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 லலலல்லல்லல்லா
லலலலலலலலலலலலா. ஓகே பிள்ளை குட்டிகளா, ஓகே இந்த பாட்டுக்கு ஆக்ஷனுக்கு போயிடுவோமா? ரெடி? ஓகே ஓகேண்ணே, ஓகே. ஒரு குட்டியாடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. ஒரு குட்டியாடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே, கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே. என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே. லலலலலலலா லலலலலலலா லலலலலலலலலா லலலலலலலா லலலலலலலா லலலலலலலலலா லலலலலலலா லலலலலலலா லலலலலலலலலா லலலலலலலா லலலலலலலா லலலலலலலலா. தேங்க்யூ குட்டீஸ். தேங்க்யூ குட்டீஸ். நம்மளை பார்க்குற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை. உங்களை பெற்றவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்குன்னு அனுப்பினவங்க பேசலாம். அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவங்க பதவி ஏற்ற உடனே அந்த நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் அவரை ஏளனமாக பேசினாங்களாம். இவருக்கு ஒன்றும் அழகு இல்லை, இவர் எப்படி நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் சொன்னாங்களாம். ஒரு கூட்டம் மக்கள் சொன்னாங்களாம், இவர் ரொம்ப படித்தவரெலாம் இல்லையே, எப்படி நம்முடைய தேசத்தின் ஜனங்களை சரியான பாதையில் இவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் மக்கள் பேசினாங்களாம். இன்னொரு கூட்டம் மக்கள் சொன்னாங்களாம், இவருக்கு எந்த திறமையும் கிடையாது, எந்த பின்னணியும் கிடையாது, இவர் பேக்ரவுண்ட் இல்லாதவர், எந்த டேலண்ட்டும் இல்லாதவர், இவர் இவ்வளோ பெரிய தேசத்தை, இவ்வளோ ஒரு அழகான தேசத்தை, ஞானவான்கள் நிறைய இருக்கிற ஒரு தேசத்தை இவரால் எப்படி ஆள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் பேசினாங்களாம். ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு விதமாக அவரை பேசினாங்க. அவருக்குள்ளாகவே இப்படிலாம் மக்கள் பேசுகிறாங்களே, நான் எப்படி இந்த தேசத்தை நான் ஆளுகை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பயம் வந்ததான். ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலையும் ஆண்டவரை அதிகாலையில் சந்திக்கணும், என்னுடைய முதல் நேரத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாராம். காலையில் எழும்பின உடனே என்னுடைய முதல் நேரம் இயேசுவுக்கு தான், நான் முதல்ல சந்திக்கிற நபர் இயேசுவாக தான் என் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாலிப வயதில் எடுத்த தீர்மானத்தை அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி ஆன பிறகும் அந்த தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே அதிகாலையில் ஆண்டோடைய சமூகத்தில் அவர் காத்திருப்பாராம். எனக்கு ஞானம் இல்லை சுவாமி, எனக்கு திறமை இல்லை சுவாமி, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லை சுவாமி, ஆனால் நீங்கள் மாத்திரம் என் கூட இருந்துட்டீங்கன்னா போதும், எனக்கு உதவி செஞ்சிட்டா போதும், இந்த நாட்டை நான் ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டோடத்தில் அதிகாலையிலே காத்திருந்தாராம். அதிகாலையிலே ஆண்டோடைய சமூகத்தில் அவர் காத்திருந்து ஜெபித்து அவரிடத்துல இருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் அவர் நடத்தும் பொழுது கர்த்தரே அவரோடு கூட இருந்தாராம். அவர் அந்த நாட்டை ஆளுகை செய்யலையா, ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகை செய்தாராம். அவரே ஜனாதிபதியாக ஆண்டவரே இருந்தார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பார்க்கிற அநேகர் பேசலாம், உனக்கு ஒரு தாளந்து இல்லை, உனக்கு எந்த திறமையும் இல்லை, உன்கிட்ட விரும்பப்படத்தக்க அழகு இல்லை, உன்னிடத்துல எந்த ஞானமும் இல்லை, எந்த ஒர்க்கை கொடுத்தாலும் நீ சரியானபடி நீ செய்ய மாட்டேங்கிறியே, நீ அதில் தோத்து தான் போற, உனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க உங்களை பேசலாம், உங்களை பெற்றவங்க பேசலாம், உங்களை ஊழியத்துக்கு நான் அனுப்பினவங்க பேசலாம். ஆனால் உங்கள் கூட இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர், உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்கிறது. அவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய கிருபையினால நிரப்பி, தம்முடைய வல்லமையினால நிரப்பி, தம்முடைய வரங்களினால நிரப்பி ஊழியத்திலே வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
இன்று நான் பார்க்க போகிற மிஷனரியின் பெயர் ஹோரி டென்பூம். இவர் நெதர்லாந்து நாட்டில் உள்ள ஹார்லே பகுதியில் 1892ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இவரது தகப்பனார் ஹஸ்பர் டென்பூம் கடிகார கடை வைத்திருந்தார். பெட்சி, வில்லம், நோலே ஆகியோர் ஹோரி டென்பூமுடன் பிறந்தவர்கள். அவரது சகோதரர் வில்லம் டச்சு சீர்திருத்த சபையில் யூதர்களை ஆண்டோருக்குள்ளாக வழிநடத்துவதற்காக மிஷனரியாக நியமிக்கப்பட்டார். 2ஆம் உலக போரின் தொடக்க காலத்தில் ஜெர்மனி பகுதியில் வாழ்ந்த யூதர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகினர். மருத்துவர்கள், யூத வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். யூதர்கள் அல்லாதவர்களை திருமணம் செய்து கொள்ள தடை விதிக்கப்பட்டது. யூதர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. 2ஆம் உலக போர் தொடங்கிய போது ஜெர்மன் பகுதியில் வாழ்ந்த யூதர்களை நாசிஸ் படையினர் மிகவும் துன்புறுத்த தொடங்கினர். யூதர்கள் அல்லாதவரை திருமணம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. யூத மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் புறக்கணிக்கப்பட்டனர். யூதர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. யூதர்களின் குடியுரிமை அகற்றப்பட்டது. இவ்வாறாக பல இன்னல்களுக்கு ஆளாகின யூதர்கள் இதற்கும் மேலாக ஒரு நாள், குறிப்பிட்ட நாள் குறிக்கப்பட்டது. அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும்படியாக ஒரு நாள் குறிக்கப்பட்டது. இதனை அறிந்த யூதர்கள் தங்கள் உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு இடங்களுக்கு ஓடினர். தங்களுக்கு புகலிடம் இல்லாத அநேக யூதர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நினைத்த நேரத்தில் டென்பூம் குடும்பத்தினர் அவர்களுக்கு புகலிடம் கொடுத்தனர். 1944ஆம் ஆண்டு டென்பூம் குடும்பத்தினர் யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டனர். டென்பூம் குடும்பத்தினர் நேரடியாக இயேசுவின் அன்பை குறித்து யூதர்களிடம் பேசவில்லை. மாறாக தங்கள் வாழ்க்கை முறை அவர்களை மாற்றும் என்று நம்பினர். அதன்படியே அங்கு வாழ்ந்த 800க்கும் மேற்பட்ட யூதர்கள் இயேசுவை இவர்களின் வாழ்க்கை மூலம் அறிந்து கொண்டனர். அங்கு வாழ்ந்த ஒரு மனிதர் தனது புத்தகத்தில் அவர்கள் இயேசுவை எங்களுக்கு அறிவிக்கவில்லை, மாறாக அவர்கள் வாழ்ந்து காட்டினர் என்று குறிப்பிட்டுள்ளார். 1944ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்ட டென்பூம் குடும்பத்தினர் 2 வாரங்களுக்கு பின்பு சிறையில் அடைக்கப்பட்ட டென்பூம் குடும்பத்தினரின் தகப்பனார் 2 வாரங்களுக்குள்ளாக அங்கு மரித்து போனார். பின்னர் அவரது சகோதரி பெட்சியும் வியாதிக்குள்ளானாள். சில மாதங்களுக்கு பின்பு அவரும் பல இன்னல்களுக்கு ஆளாகி மரித்து போனார். 1944ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி ஹோரி டென்பூம் விடுதலையாக்கப்பட்டார். பின்னர் அவர் உலகின் பல்வேறு இடங்களுக்கு சென்று இயேசுவின் அன்பை தமது பேச்சுக்களின் மூலமாக பலருக்கும் வெளிப்படுத்தினார். பின்னர் 2 வருடங்களுக்கு பின்பு ஜெர்மனி திரும்பிய டென்பூம் தன் குடும்பத்தினரை கொடுமைப்படுத்திய 2 ஜெர்மானிய வீரர்களை சந்தித்தார். அவர்களை மன்னித்து அதன் மூலம் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களில் ஒருவர் தனது சகோதரி பெட்சியை மிகவும் சிறையில் கொடுமைப்படுத்திய வீரராவார். பின்னர் அவர் தனது சுயசரிதையை த ஹைடிங் பிளேஸ் என்ற நூலில் எழுதியுள்ளார். அதில் தன் நம்பிக்கையை காத்துக்கொள்வது, உண்மையான இரக்கம் காட்டுவது, நினைத்து கூட பார்க்க முடியாத துன்பத்தின் நேரத்தில் உண்மையான மன்னிப்பை வழங்குவது போன்ற குறிப்புகள் ஒவ்வொரு வாசகரையும் தொடுகின்றன. பின்னர் 1977ஆம் ஆண்டு தனது 85வது வயதில் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பிளசன்டியா பகுதிக்கு அவர் குடிபெயர்ந்தார். பின்னர் 2 வருடங்களுக்கு பின்பு அவர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு 5 வருடங்கள் கழித்து 1983ஆம் ஆண்டு தனது 91வது பிறந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வெளிச்சம் இருளில் வாழ்கிற அநேகரை இயேசுக்குள்ளாக வழி நடத்தட்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உங்களோட நான் பேச வந்த தலைப்பு நற்செயல்கள் மூலமாக, அதாவது முடிவு பிரியம் தான் நம்ம நிலச்சிருக்கணும். அப்படி நிலச்சிருக்கலைன்னா என்ன ஆகுங்கிறத பற்றின ஒரு கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு பிரியமாக 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒரு நாள் ஒரே டைமில் 2 பேருமே மரித்து போகிற ஒரு சூழ்நிலை. 2 பேரையுமே தேவதூதர்கள் அந்த சொர்க்கத்தின் வாசலில் கொண்டு விட்டாங்க. அந்த சொர்க்கத்தின் வாசலில் யார் உட்காந்துருந்தான்னா, பரிசுத்தவான் அப்போஸ்தலனாகிய பேதுரு உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்துருந்தவொடனே அந்த 2 பேருமே, அந்த பரிசுத்தவான்கள் 2 பேருமே பேதுருவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயா எப்படி இருக்கீங்கன்ட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, தங்களோட அன்பை பரிமாறிக்கொண்டாங்க. அதனால் சொர்க்கத்தின் உள்ளே போகிறதுக்கு 2 பேருமே என்ட்ரானாங்க. அப்போ பேதுரு ஐயா சொன்னார், நீங்கள் ஒரே ஒரு விஷயம், எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருந்தாரு, இந்த கம்ப்யூட்டரில் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும், இல்லைன்னா நீங்கள் உள்ளே போக முடியாதுன்னு சொன்னார். அப்படியா ஆன்னு சொல்லிவிட்டு அப்படி தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் அவங்க பேர் இருந்துச்சு. அப்போ சொன்னார், இது சர்வர் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது ரிப்பேராக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வார காலம் உங்களுக்கு நான் டைம் தரேன், நீங்கள் உங்கள் இஷ்டப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் மறுபடியும் பழையபடியாக அந்த
நீங்கள் ஒரு ஊழியக்காரங்க மூலமாக நீங்கள் போக முடியாது. நீங்கள் எப்படி போகலான்னா, ஒரு பறவையாவோ ஒரு விலங்காகவோ இல்லை ஒரு பெரிய பணக்காரனாகவோ இல்லைனா ஒரு ஏழையாகவோ அல்லது முதிர் வயதானவராகவோ இல்லை இளைஞனாகவோ நீங்கள் போகலாம் ஆன்னு சொன்னாராம். சொன்ன உடனே அதில் ஒருத்தர் சொன்னாராம், சரி சரி அப்போ என்ன நீங்கள் ஒரு கழுகாக மாற்றுங்க, நான் இந்த பூமி முழுவதையும் சுற்றி பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் ரெண்டாவது உள்ளவர் சொன்னாராம், சரி நம்ம செய்கிற நல்லது எல்லாமே இந்த சொர்க்கத்தின் கணக்கில் ஏறுமான்னு கேட்டாராம். இல்லை சர்வர் ப்ராப்ளம்னால அந்த சொர்க்கத்தின் கணக்கில் ஏறாது, அதனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாராம். அப்படியா, சரி அப்போ என்ன பெரிய பணக்காரனாக மாற்றுங்க, பணக்காரனாகவும் மட்டும் இல்லாமல் ஒரு இளைஞனாகவும் ஒரு ராஜா போல என்னையே மாற்றிருங்க சொன்னோன்னே, ஓகே நீங்கள் விருப்பப்படியே நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பணக்காரனாகவும் நல்ல இளமையானவனாகவும் ஒரு ராஜா போலவும் மாற்றினார். ராஜானா கேட்கவா வேணும், ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இல்லை. அந்த ஒரு வார காலம் குடித்தும் குமாளமிட்டும் என்னென்ன பாவம்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ அக்கிரமம். ஏன்னா சொர்க்கத்தின் கணக்கில் சர்வர் அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர்னால நம்ம என்ன செஞ்சாலும் அதில் கணக்கில் வராதுங்கிறதுக்காக வேண்டி நல்ல உலகத்தின் சந்தோஷத்தில் மூழ்கி தெளிச்சார். மறுபடியும் ஒரு வார காலம் முடிஞ்சிச்சு. 2 பேருமே பேதுருவை பார்க்க போகிறாங்க. அந்த பேதுரு வாசலில் போய் 2 பேர் நிற்கிறாங்க. நின்ன உடனே கம்ப்யூட்டர் சரியாயிடுச்சு. அதில் பேதுருகிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா இப்போ நாங்கள் சொர்க்கத்தினுள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டவுடனே, அப்படியா கொஞ்சம் இருங்க நான் மறுபடியும் நேம் லிஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதில் ஒருத்தருடைய பேர் அந்த கழுகா மாதிரி இந்த உலகத்தை சுற்றி வந்தார் இல்லையா, அவருடைய பேர் இருந்துச்சு. ஐயா நீங்கள் போகலான்னு சொன்னவுடனே சொர்க்கத்தின் வாசலில் காலை வைத்த உடனே ஏசப்பா அவரை வெல்கம் பண்ணி ஒரு நண்பனை போல் கூட்டிகிட்டு போனாராம். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். சரி ரெண்டாவது உள்ளவர் சொன்னாராம், என்னுடைய பேரை சீக்கிரம் பாருங்கள் நானும் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா கொஞ்சம் பொறுங்க ஐயா நான் பார்க்குறேன்னு சொல்லி தேடி பார்த்தாராம், காணுமா. ஐயா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் பேர் இருந்துச்சு, இப்போ காணுமே என்ன செய்யுதுக்குன்னு கேட்டவுடனே, ஐயா நீங்கள் தானேயா சொன்னீங்க, என்கிட்ட என்ன சொன்னீங்க, புண்ணிய கணக்கு எதுவுமே இந்த இதில் சேராது, இந்த லிஸ்ட்டில் இப்போ ஆட் ஆகாது, அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழலான்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் பரலோகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் தான் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொன்னேன், ஆனால் நரகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாதுன்னு நான் கூட சொல்லவே இல்லையே, நீங்கள் செஞ்ச பாவத்துக்கும் அந்த தீமைக்கான நீங்கள் செஞ்சுருப்பீங்க போல், அதனால் அதனுடைய அந்த நரகத்தின் லிஸ்ட்டில் தான் என்ன செஞ்சுருக்கு உங்கள் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காமிச்சாராம். பார்த்தீங்களா வசனம் என்ன சொல்லுதுன்னா, முடிவு பரியந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தும் நம்ம ஆண்டவர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறத இந்த கதை சொல்லுது. நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமாக வாழுங்க, ஆண்டவர் உங்களையும் மகிமைக்குள்ளே கொண்டு செல்வார். ஹலோ குட்டி செல்லங்களே, பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சம்மர் லீவு விட்டாச்சு, செம்ம ஜாலியா இருக்கீங்களா? வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இன்னும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா சூப்பரா ஜாலியா உங்க லீவு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில ரொம்ப லேட்டா நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். மே மாசம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா VBS ப்ரோக்ராம் ஆயத்தமாயிக்கிட்டு இருக்கு. வில்லேஜ் VBS அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுக்காக, இயேசுவின் சந்ததியா இருக்கிற உங்களுக்காகவே VBS ப்ரோக்ராம் சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? என்னெல்லாம் வரப்போகுது தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க கேட்காத புத்தம் புது பாடல்கள், சூப்பரான ஆக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்கு, புது பப்பட் உங்க கூட பேச போகுது. அது மட்டுமா சூப்பர் சூப்பர் ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மேஜிக் இருக்குது. வாவ் எக்ஸைட்டிங்! இத்தனை சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்க எங்க குழுவினர் வராங்க. என்னைக்கு தெரியுமா? மே மாசம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் காலையில 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒருவேளை காலையில உங்களுக்கு பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே குட்டி, சூப்பர் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய மிஷனரி சம்பவங்கள் இருக்குது,
நிச்சயமா சொல்றோம், இந்த 5 டேஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த 5 டேஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஒருவேளை நாங்க ஊருக்கு போறோமே, நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஆமீன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் அதே டைம்ல நீங்க இந்த ப்ரோக்ராம பார்க்க முடியும். ஓகே, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் மே மாசம் 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை உங்கள் ஆமீன் வில்லேஜ் டிவியில் ஒளிபரப்பாக போகிறது. காலை 10 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை டெலிகாஸ்ட் ஆக போகுது குட்டீஸ். சோ மிஸ் பண்ணிராதீங்கப்பா. டார்லிங் டார்லிங்